மனசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக நிறைய வண்டி வந்துக்குது. ஒரு வீடியோ ஒன்று போட்டு போகிறேன். எங்களுக்கு திடீர்னு பார்த்தினாக்கா ஒரு இது ப்ரோக்ராமு. நாளைக்கு நாங்கள் மதியம் 12 மணி மேலே சபரிமலைக்கு போகிறோம். நானுங்க தம்பி 2 பேர் போகிறோம். அதாவது அந்த மாதத்தில் 5 நாள் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சபரிமலையில் வந்து இது அதனால் சித்திரை 1 பிறந்தனால திடீர்னு நம்ம நண்பர் வந்து வருஷம் இட்டு போவார். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணார். சரணா நாங்கள் சபரிமலை போகிறோம், நீ வந்தே ஆகணுன்னாரு. சரி சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாளைக்கு மதியமாக கிளம்புறோம். நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு 4 நாளைக்கு 2 நாள் 18ஆம் தேதி. அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கோயில் குளம் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ரொம்ப அது நல்ல விஷயத்தை இருக்கிறதெல்லாம் விட்டு ஓடிடுவோம் நாங்கள் எப்பவுமே. எங்கள் கோயில் வந்தால் சும்மா அனாவசியமெல்லாம் எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போக மாட்டதெல்லாம். கோயில் குளம்னு என்ன பார்த்தா கண்டிப்பாக போய்விடுவோம். யார் கூப்பிட்டா போய்விடுவோம் நம்மளுக்கு. அதனால் கிளம்புறோம். நாளைக்கு விட்ட ஒரு 2 நாள். அதில் பார்த்தா கடை ஓப்பன் இருக்கோம். அப்பா இருப்பார், நம்ம குட்டி மணி இருப்பாப்புல, ஹரிகரன் இருப்பாப்புல, நானும் தம்பி மட்டும் தான் போகிறோம். வந்துடுறோம், பார்த்துட்டு எடுத்துன்னு போங்க. ஒரு ஷாப் வீடியோ போட்டு போகிறேன். ஒரு 2 நாள் கழிச்சு வரவங்கன்னா வாங்க. அதுக்குன்னு வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நான் 2 நாள் கழிச்சு வந்துடுவேன். நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு புதன் வெள்ளிக்கிழமை ரமணியா விழாக்கம் நைட்டே வந்துடுவோம். போய்ட்டு சபரிமலைக்கு வெற்றிகரமாக போயிட்டு வரோன்னு நீங்கள் தான் சொல்லணும். போயிட்டு வா சரணா அப்படி சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் சொல்லணும். அதே சொல்லியே வந்து ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. அந்த லைக்கு நிறையா பேர் செஞ்சுனாக்கா ஒரு அன்னதானம் மாரி செய்யலாம். எல்லாருக்கும் ஆசைப்பட்றோம். போயிட்டு வரோம். நிறையா வண்டி சொல்கிறோம் பாருங்கள். ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டு போகிறேன். இந்த வண்டியை பற்றி சொல்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். நேற்று ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வீட்டுக்கு போய்ட்டு கார் எடுத்தனாலும் போனோம். நானும் குட்டி மணி 2 பேர் போகிறோம். போயிட்டு வந்துனே இருக்கோம். அவர் பெட்ரோல் போகிறத நான் பார்க்கல. அதில் பார்த்தா டீசல் முள் வேலை செய்யாததுனால பெட்ரோல் இல்லை. அதில் வந்து பாதியால் நின்றுச்சு வண்டி. அப்போ பார்த்தா தெரிஞ்ச ஜூஸ் கடைக்கார். அவர் ரொம்ப தங்கமான மனுஷங்க. உண்மையிலே சொல்கிறேங்க. அதான் உலகத்தில் நல்லவங்க இருப்பாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். இப்படியாப்பட்ட நல்லவங்க இருப்பாங்க நான் நினச்சி பார்க்கல. நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், போயிட்டு வண்டி நின்றுச்சு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன். போல் வந்து பெட்ரோல் ஆயிடுச்சு போல், வண்டி இந்த டூர் நான் வாங்கினு கேட்டதுக்கு அவர் என்ன பண்ண கார் தான் வச்சுருக்காரு. அந்நேரத்துக்கு அந்த ஜூஸ் குடிக்கிற கூட ஒருத்தர் வந்தாங்க. ஒரு அம்மாவும் பிள்ளை 2 பேர் வந்தாங்க. போல் வண்டி கொஞ்சம் கொடுங்கனாக்கா நான் தரமாட்டேங்க. நான் அதெல்லாம் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன். எங்கள் ராஜா அக்கராதிலே கிடையாது. எங்கள் உதவியெல்லாம் பண்ண மாட்டேன். எந்த ஹெல்ப் பண்ணாது. அந்த பாவம் நம்ம தான் சேரும்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிவிடுச்சு. நான் கேட்கல அந்த வார்த்தை. அந்த ஜூஸ் கடைக்கார் கேட்டார். அப்போ என்ன பண்ண டக்குன்னு என்ன நினச்சா தெரில. ஆனால் அந்த நான் புண்ணா கார் சாவின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நான் கார் சாவி இருந்தால் வச்சுக்கிண்ணா, அவருடைய கார் சாவி இருந்தால் நான் பிடிச்சி நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்தான்னு சொன்னார். திடீர்னு நான் மனுஷன்னு தெரில. அவரே வந்தார். ஒரு 2 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கின்னு அவரே கார் ஸ்டார்ட் பண்ணி குட்டி மணி உட்கார வச்சுமே பெட்ரோல் வாங்கி எனக்கு கொடுத்துட்டு போகிறாரு. பார்த்தியா, ஒரு கதவு 3 நாள் ஒரு கதவு திறப்போம். நாங்கள் தயவுசெய்து சொல்கிறோம் பாருங்கள், யாரையும் கையாண்டாதீங்க. உன்னால் முடிஞ்சால் செய்ய, முடியலையா கம்முன்னு அமைதியாக இருந்துருங்க. அதனால் யாரையும் கையாண்டாது. இந்த உலகத்தில் வந்து நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதில் வந்து பாருங்கள், நம்ம நல்லது பண்ணதுன்னா தெரில. அவர் வந்து ஹெல்ப்பாக உதவி பண்ணார். ஒத்து பக்கம் பார்த்தினாக்கா லாஸ்ட் வரை அவங்க செய்யவே இல்லை. அந்த இது ஒரே இதாக சொல்லிட்டு போயிட்டேன். என்னால் முடியாது, நான் தரமாட்டேன், யாருக்கும் நான் உதவ மாட்டேன் இப்படியே சொல்லிட்டாங்க. அவங்க 2 கேட்டதுக்கு அவர் தான் எனக்கு காரு கொடுத்து அவரே பெட்ரோல் அனுப்பிட்டார். தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள், வண்டியில் பெட்ரோலுக்கு ஏதாவது செக் பண்ணின்னு போங்க. தயவுசெய்து பெட்ரோல் பங்க்கில் எங்கேயுமே வந்து பார்த்தினாக்கா பெட்ரோல் கேனில் தரமாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வண்டி எடுத்தால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா பெட்ரோல் வச்சுங்க வண்டியில். நேற்று நடந்தது. அதனால் உஷாராக இருங்க. நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை சார். நம்ம இவ்வளோ பேர் உதவி பண்ணுறோம், நம்மளுக்கே இது சொல்லிட்டு. ஆனால் நான் வாயத்தை வந்து கேட்கல. அவர் தான் கேட்டார். சரி தருவான் வச்சுட்டு கட்சியில் அவரே எனக்கு காரை கொடுத்து அவரே வாங்கி கொடுத்தாரு எனக்கு. பாருங்கள், எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருப்போம். இந்த பாருங்கள், அந்த குவாலிஸ் பாருங்கள், 2004 மாடலு 2028 பேப்பர் கரெக்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2 லட்சம் கஸ்டமர் கேட்குறாங்க. 2 ஓனர் தான். 1,70,000 தந்துடலாம். வாங்க கிட்ட வாங்க, முன்ன போய்ட்டு பேசி தரேன். 2004 2006 2028 பேப்பர் கரண்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன போய்ட்டு பேசி தரேன். 50 கேட்குறாங்க, 2,15,000 தான் ஃபைனலாக கொடுத்துருக்கிறாங்க. 2008 மாடலு 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் 1,25,000 கேட்குறாங்க. டாட்டா இண்டிகோ TD என்ஜின் பக்கா ஓன் போர்டு டாப் மாடல் வண்டி. ஏசி பவர் 4 பவர் உண்டோ. 1,25,000 கேட்டு 1.5 கேட்டு 1,10,000 கேட்டு 1,05,000 சுகராக கொடுத்துருவாங்க.
8ல் இதுவாகி 10ல் ரிஜிஸ்டர் ஆகி 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. அந்த வண்டி பாருங்கள் வெறும் 85,000 தரலாம். 9 மாடல் 2 ஓனர் 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. இந்த எர்டிகா பாருங்கள் 2013 14 ரிஜிஸ்டர் ஒரே ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 5,10,000 கேட்டு 5,000 கேட்டு லாஸ்ட்டாக 490 சுகுரா குத்தலாம். நேற்று வீடியோ போட்டுக்கிறேன், கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன். இந்த போர்டு ஃபேஸ்ட்டாக பாருங்கள், நேற்று போட்ட பேர் வீடியோ இன்றைக்கி செய்யார் கஸ்டமர் இந்த வண்டி எடுத்துட்டாங்க. 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, 3 ரூபா இல்லை, 4 ரூபா இல்லை, இந்த வண்டியே இல்லை, சோல்ட் ஆகிடுச்சு. இந்த வண்டி வித்துட்டு சார் இந்த வண்டியை. அதோ ஒரு போர்டு பீஸ்டாக பாருங்கள், சூப்பராக பாருங்க, நல்லா பார்த்துங்க, தொலைவாக பாருங்கள், அருமையான வண்டி. 2011 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சார் 2012 மாடலு சிங்கிள் ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,65,000 கேட்குறாங்க. கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாங்க, 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசுகிறேன். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, அலாய் வீலு செம்மையாக இருக்கும் சார். இன்சூரன்ஸ் எஃப்சிஎல்லாம் நல்லா இருக்கும்டா. 11 மாடலு 12 ரிஜிஸ்டர் ஒரே ஓனரு. வெறும் 1,60,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பண்ணி பேசுகிறேன். வெறும் ஜெட்டா ஹோல்சேகன் ஜெட்டா 2009 மாடல் செம்மையாக இருக்கும். 10 ஏர் பேக்கு, 10 ஏர் பேக்கு. யாருமே தர முடிய ரேட்டு 1,25,000க்கு 1,20,000 தர்றேங்க. கிட்ட வாங்க நீங்கள் வர்றீங்க. இந்த வண்டி பாருங்கள் வெறும் 65,000 தரலாம். இண்டிகோ டிடி இன்ஜின் தான் நல்லாயிருக்கும் வண்டி. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன். இந்த வண்டி பாருங்கள் 1,4,000 தரலாம். 2004 மாடலு. 2006 7 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா வெறும் 1,05,000 தரலாம். எஃப்சின்ஸ்லாம் காரணம் இருக்குது. இந்த ரெனால்டு பல்ஸு பாருங்கள் 2012 மாடலு 2 ஓனரு. கஸ்டமர் 2,20,000 கேட்குறாங்க. டீசல் வண்டி, பட்டன் ஸ்டார்ட் வண்டி. கிட்ட வாங்க பேசி முன்ன பண்ண தரேன். அட்டகாசமாக ஸ்கோடா பேப்பியா பாருங்கள் 2010-11 ரிஜிஸ்டர் 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் பக்கா ஓன் போர்டு 11 பக்கா 11 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா கேட்டு 1,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பண்ண பேசி தரேன். இந்த பாருங்க சவலேட் ஆவியா சார் பெட்ரோல் வண்டி செம்மையாக இருக்க வண்டி. கஸ்டமர் பார்த்தோன்னா 1,25,000 கேட்டாங்க. 1 ரூபா ஃபைனல் நிற்கிறாங்க. ஒரு 95 ரூபா 90 ரூபாய்க்கு குத்தலாம், சுகராக குத்தலாம். 2028 பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி சூப்பராக. இந்த ரேட்டில் யாரும் தரவே மாட்டாங்க, எடுத்துருப்பாங்க. டாடா சும்மா பாருங்கள் 2007 8 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. எஃப்சின்ஸ் மட்டும் எடுக்கணும் 1,70,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன். இந்த ஈகோ பாருங்கள் 2016-17 ரிஜிஸ்டர் 2 ஓனரு. 3,60,000 கேட்குறாங்க. ஒரு 360 355 தரலாம். 2010 மாடலு பெட்ரோல் வண்டி சூப்பராக வண்டி 1,60,000 கேட்குறாங்க. ஒரு 155 கொடுத்துடலாம். இந்த பொலிரோ பாருங்கள் 2013 மாடலு ஒரே ஓனரு. கஸ்டமர் 4 ரூபா 4,15 தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 390 385 3,70,000 சுகுராக கொடுத்துடலாம் சார். இந்த பொலிரோவில் யாரும் தர மாட்டாங்க. 13 ஒரே ஓனர். நீங்களாம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர்லாம் பண்ணாக்கா இன்றைக்கி 5 ரூபா 5-6 ரூபா மார்க்கெட்டு. எடுத்துகிட்டு போங்க முன்ன பின்ன தரேன். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. நேற்று பாருங்கள், இன்னும் சொல்கிறேன், வீடியோவில் சொல்லினே வரேன் பாருங்கள். நமக்கு அதாவது பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னு சொல்லிட்டுல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்ண நல்லா ஒரு விவசாயம் பண்ணுறது தான். அவர் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு போல, எனக்கு கடனாக இருக்குது, ரொம்ப கடனாகுது, அதனால் நான் லோன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, லோன் வந்து ஏதோ துட்டு வாங்கிட்டாரு. வாங்கிட்ட பிறகு அதுக்கு ஜாமீன் கையெழுத்து இவர் போட்டுக்கிறாரு. அவர் கடன் வாங்கினது ஓடிட்டார். ஜாமீன் கையெழுத்து போட்டார் பாரு. நேராக வந்து வீட்டான் வந்து 2 மாதம் ஆச்சு அந்த கடனை கொடுன்னு கேட்குறாரு. என்னங்க என்னையான கடன் கேட்குறீங்கன்னா, பின்ன நீ தானே ஜாமீன் கையெழுத்து போட்டா, நீ தானே கடன் கட்டணும்னு சொல்லிட்டு அசிங்க சிம்மத்தின் வயிற்றுக்கு சோத்துண்டியா என்ன தோண்டிட்டு வராத வார்த்தை தகாத வார்த்தைலாம் பேசி இவர் படிப்பறிவு கம்மி. அதில் பார்த்தினாக்கா ஃபோனில் ஆப் ஒன்று இருக்குது. அது பார் ஏற்கனவே வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டது இல்லாமல் அதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வட்டிக்கு வாங்கிறது சொல்லிட்டு இஎம்ஐன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அந்த கடனை வாங்கி கடனை வந்து வட்டி கழிச்சுக்கிறாரு. சரி நேரம் இருந்தால் தான் கடன் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் தானே எல்லா கடனை தீர்த்துட்டு அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா
அந்த செல்ஃபோனில் இவர் அதையும் கட்டாமல் வட்டியும் கட்ட முடியல, கடனை வாங்கி கொடுத்து கடன் அடிச்சு கட்ட முடியாமல் ஃபோனில் இவர் நிர்மாணம் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பின்னு அவமானம் தாங்காமல் இறந்த போயிட்டார் அவர். அதனால் தயவுசெய்து யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வந்து முன்னே நிற்காதீங்க. முடிஞ்சால் இருந்தோம் கொஞ்சமாக நெஞ்சமோ சாப்பிட்டு நிம்மதியாக வாழ்ந்து போயிடுங்க, அவள் தான் நல்லா இருக்கும் பாருங்கள். அடுத்து பாருங்கள் இந்த பொலிரோ பாருங்கள், சரியான வண்டி 2014 மாடலு 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 5,30,000 கேட்குறாங்க. கெட்டவங்க மென்ன பேசி தரேன். 2014 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா 2,30,000 தரலாம் சுகுரா. இந்த மாருதி ஓமனி பாருங்கள் 2012 மாடலு ஒரே ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,60,000 தரலாம் சார். 2005 மாடலு 2 ஓனரு டாடா இண்டிகா டிடி இன்ஜினு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,25,000 தரலாம். 5 மாடலு யாருமே தர முடியாத ரேட்டுக்கு. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வனுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். எத்தனை போங்க நல்லா இருப்பேன் சார். 1,25,000 யார் வருவாங்க? எத்தனை போங்க நல்லா இருக்கும் பாருங்க. அடுத்து பாருங்க இந்த ஃபோர்டு ஃபேஸ்டா 2009-29 பேப்பர் கரண்ட் டீசல் வண்டி. நல்லா இருக்கும் வண்டி, சும்மா சூப்பராக வண்டி. அலாய் வீலு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, ஏசிலாம் பக்கா இருக்கும். ஏர் பேக் டைப்லாம் இது. ₹2 கஸ்டமர் கேட்குறாங்க, 1,90,000 கேட்குறாங்க. கெட்டவாங்க என்ன பேசி தர. சபரிமலை போயிட்டு வந்துட்டு பிறகு எல்லாம் தரேன் வாங்க. இந்த வண்டி பாருங்கள் 1,30,000 தரலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். இண்டிகா விஸ்டா 2010 மாடல் கோட்ரா ஜெட் இன்ஜினு. நல்லா இருக்கும், டிடி இன்ஜின் கிடையாது. 1,20,000 தரலாம். நல்லாயிருக்கும் வண்டி. இந்த வண்டி 1,60,000 தரலாம். 2000 புக்கு வராது சார், புக்கு வந்துச்சு சார் இந்த வண்டிக்கு. 2011 மாடலு 26 அடி பேப்பர் கரண்ட்டு 1,65 தரலாம். இந்த சாவ்லேட் பீட்டு பாருங்கள் 13 மாடல் ஒரே ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா 1,60,000 தரலாம். ஒரு 1,55 ஃபைனலாக கொடுக்கலாம். இந்த டாட்டா சும்மா பாருங்கள் 2012 மாடல் ஒரே ஓனரு. கஸ்டமர் 3,400 கேட்டு ₹3 ஃபைன் நிற்கிறாங்க. 2,90 சுகுரா குத்துலாம் சார், குறைச்சிடாதீங்க. ரிட்ஸு மாடு ரிட்ஸு 2009 மாடல் எஃப்சிஎன்சி மட்டும் எடுக்கணும். 2,400 கேட்டு ₹2 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, தெளிவான பாடி, நல்லா இருக்கும் வண்டி, சூப்பராக இருக்கும் வண்டி. அதே பாருங்கள் வேகனர் நேற்று வீடியோ போட்டோம் பாருங்கள். 2014-15 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் 3,60,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 3,45 மென்ன பேசி தரேன். ஷிஃப்ட் டிசைர் பாருங்கள் 2013 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் தான். கஸ்டமர் 3,400 கேட்டு ₹3 கேட்குறேன். 2,90 சுகுரா குத்துடலாம். இதோட இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யாரு கேட்டால் சொல்லுவாங்க. பட்டி தொட்டிலாம் பரவிக்குது, சூப்பராக உள்ள இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் பாருங்கள். வண்டியை நல்லாயிருக்கும். தொட்டியா இல்லையா பாருங்க, நல்லா இருப்பேங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகாடு. யார் கேட்டால் சொல்லுவாங்க சார், பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் பரவி சார். வாங்க, சில நல்ல விஷயமும் சொல்லுவேன். நிறைய பேர் வண்டி எடுக்கணும், நம்ம இருக்கிற பொருள் சொல்லி விற்போம். இந்த லோன் ஆப்ஷன் நம்மக்கிட்ட கிடையாது, ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிட்டு இது பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு 35 வயசு பையன் அவர் இறந்துட போகிறாரு அப்படின்னு யமதர்மன் வந்து அந்த நோட்டு ஒன்றுக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இத்தனை நாள் இருக்கலாம், இவ்வளோ நாள் உயிர் வாழலான்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. 35 வயசு சரி சொல்லிட்டு இறங்கி வந்து நீ சாவ போகிற, நான் உன்னை இட்டுமா போகிறேன் மேலோகத்துன்னு சொல்லிட்டு யமதர்மன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, எங்கள் தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாடு பண்புன்னு ஒன்று இருக்குது, யார் வந்தாலும் நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுப்போன்னு ஒரு இது. சரின்னு சுற்றி வலிச்சு பார்த்தானா, என்னடாக்குதுன்னு பார்த்தாக்கா எதிர்க்கு பார்த்தா டாஸ்மார்க் கடை இருந்துச்சான். சரி சொல்லிட்டு ஒரு பெக் வாங்கினு யமதர்மன் குத்தாரான். குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிட்டாரான், ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டாரான். அந்த நேரம் பார்த்து அந்த நோட்டு எடுத்து பாரு, ஃபஸ்ட்டில் இவன் பேர் இருந்துச்சான். மொத்தம் 50 வருஷம் நோட்டு அது. அதில் ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் பேர் இருந்துச்சான். இவன் என்ன பண்ணா, இன்னும் மாய்க்க தெளித்துன்னு 1 மணி நேரம்னு சொல்லிட்டு அந்த நோட்டை பெட்டி லாஸ்ட்டாக போட்டானான். இவன் பேரை 50வது வருஷம் போட்டானான். சரி சொல்லிட்டு யமதர்மன் ஏந்து மூச்சு தெளிஞ்சு ஏந்து அந்த பேருக்கு சரி வாப்பா போகலான்னாரான். சரி
நீ எனக்கு நல்லது பண்ணிட்ட, அருமையான பானகம் கொடுத்துட்ட, ஜம்முன்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. ஏங்க இந்த பானம் குச்சி நல்லா இருக்கிற, ஆனால் அந்த பானம் குச்சி நிறைய பொண்ணு வந்துட்டான்ற அந்த பையன் சொன்னானா. சரி சொல்லிட்டு என்ன பண்ணாதான் எல்லாம் முடிஞ்சிச்சான். சரி இவ்வளோ நல்லது எனக்கு பண்ணிட்ட, இனிமேல் நீ ஃபஸ்ட்லேருந்து நான் லாஸ்ட்லேருந்து உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் நோட்டுக்கு பறட்டினாக்கா இவன் பேர் முதல்ல வந்துடுச்சான். அதனால் சொல்கிறேன் பாருங்கள், விதின்னு ஒன்று இருந்தாக்கா அது எந்த நேரத்துலையும் இஷ்டம் போகும் பாருங்கள். இவன் ஃபஸ்ட்லேயே இருந்தால் கூட அது ஓஞ்சிப்பிட்ருக்குமா, இவன் என் நம்பர் இப்படி பண்ண உடனே ஆச்சு லாஸ்ட்டில் பேர் வந்து வச்சு இவன் பேர் முதல்ல லாஸ்ட்லேருந்து பேர் ஆரம்பிச்சு யமதரம் விட்டு முடாரான். அதுமாரி நம்ம என்ற எண்ணங்கள் சார் எப்பவுமே உயர்வான எண்ணம் இருக்கணும். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்க வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார். விட்றாதீங்க. நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லறை இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முடு சார். சபரிமலைக்கு போகிறேன், வந்துடுங்க. பெத்த தாய் தப்புன்னு விட்றாதீங்க. உங்களுக்குலாம் மனசார்பாக வேண்டின்னு வரேன். நாளைக்கு 4 நாள் லீவு, நானும் லீவு. ஆஃபீஸில் எங்கள் அப்பா இருப்பார், எங்கள் குட்டி மணி ஹரிகர் இருப்பாங்க. வேணுன்றவங்க ஃபோனில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த வண்டி வேணுமோ காசை கட்டி எடுத்துன்னு போங்க. எங்கள் அப்பா இருப்பார். புக்கு வேணா நான் வந்து டிவி நானே பண்ணி தந்துடுறேன். எல்லாருக்குமே ரேட்டு மட்டும் பேசி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறேன். வந்து எடுத்துன்னு போங்க. நல்லா இருக்குது சார், வண்டிங்க நிறைய வண்டி வந்துக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துன்னு போங்க, நல்லாயிருக்கும். பெரியவங்களை மதித்து வாழ கற்றுங்க. நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.